ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் கம் கணபதையே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 5/6/2026 பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். ரிஷப லக்கணம் இருப்பு இன்று 1 நாழிகை 32 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:52க்கு. கரணன் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 10:45 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:09 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 8:16 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 10:45 வரை கௌளவம், பின்பு இரவு 10:45 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 2:09 வரை பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கினியானில் பவனி வரும் காட்சி. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்க பாவாடை தரிசனம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குதுங்க. அதே போல் விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று திருவோணம் விரதம் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் திருவோண விரதத்தை தவறாமல் கடைபிடிங்க. அப்போ இந்த திருவோணம் நோன்பு என்பது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளில் நோக்கக்கூடிய ஒரு நோன்பாகுங்க. அப்போ இந்த விரதம் பார்த்தீங்கன்னா மிகவும் பெருமாளுக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு நோன்புன்னே சொல்லலாமுங்க. அப்போ ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இதில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே பார்த்தீங்கன்னா திரு என்ற ஒரு சிறப்பு அடமொழியுடன் கூடியதுங்க. அப்போ தசாவதாரங்களில் வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் பார்த்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியுடன் 3 அடி மண் கேட்ட நிகழ்வு இந்த திருவோண நட்சத்திரத்தன்று தாங்க நிகழ்ந்ததாக புராணங்கள் எல்லாமே தெரிவிக்கிறதுங்க. அப்போ வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, 16 வகையான செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த திருவோண விரதத்தை முறையாக கடைபிடிக்கலாமுங்க. முருகப்பெருமானுக்கு எப்படி திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமும் விரத நாட்களாக கருதப்படுகிறதோ அதே போல் பெருமாளுக்குரிய நட்சத்திர விரதம் தான் இந்த திருவோண விரதமுங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கிய 3 விஷயங்களில் ஒன்று செல்வம், 2வது நல்ல உடல் ஆரோக்கியம், 3வது ஆயுளுங்க. அப்போ இந்த 3ம் ஒன்றாக கிடைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதி இருக்குங்க. வாழும் பொழுதே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை அனுபவிக்க இந்த 3 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு மிகவும் ஒரு முக்கியமான தேவையாக கருதப்படுதுங்க. அப்போ செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லை என்றாலும் அதுவும் கஷ்டம்தான். ஆரோக்கியம் இருந்து ஆயுள் இல்லை என்றாலும் அதுவும் கஷ்டம்தாங்க. ஆயுள் நிறைந்த செல்வம் இல்லை என்றாலும் கஷ்டம்தாங்க. அப்போ இப்படி இவற்றில் ஒன்று இல்லை என்றாலும் ஒரு மனிதனுக்கு கஷ்ட காலந்தாங்க. இந்த 3ஐயும் ஒன்றாக கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த சனிக்கிழமை விரதமும் இந்த திருவோண விரதமும் உங்களுக்கு அமையப்பெறுதுங்க. அப்போ ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் இந்த 3ம் ஒரு சேர கிடைப்பதாக, செல்வம் இது எல்லாமே ஒன்று சேர கிடைப்பது தான் இந்த திருவோண விரதத்தினுடைய மகிமைன்னு சொல்லலாமுங்க. அப்போ இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தன்று அதிகாலையில் தலைக்கு நீராடி
கடவுளை துதித்து பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து அல்லது வீட்டில் உள்ள பெருமாளினுடைய படத்திற்கு துளசி கிடைத்தால் அதையோ அல்லது வேறு உகந்த புஷ்பத்தையோ அணிவித்து மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டுமுங்க. பின்னர் அன்று உண்ணும் போதும் சரி, உணவுப் பொருட்கள் எதுவாக இருப்பினும் அதில் உப்பு சேர்க்காமல் உண்ண வேண்டுமுங்க. ஒருவேளை அரிசி உணவும் மற்ற வேளைக்கு சிற்றுண்டி, பால், பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாமுங்க. மிகுந்த பக்தியுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் வேண்டியது நிறைவேறும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ பெருமாளுக்கு உகந்த இந்த திருவோண நட்சத்திரத்தன்று இந்த திருவோண நட்சத்திரத்தன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடுங்க. சகல சௌபாக்கியங்களையுமே உங்களால் பெற முடியுங்க. அப்படி நீங்கள் விரதம் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இதுவரை இருந்து வந்த தரித்திர நிலைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மனக்குறைகளும் சரி, கவலைகளும் எல்லாம் நீங்கி மன அமைதி கிடைக்கக்கூடும். சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்போ திருமணம் தாமதமாகக்கூடிய பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா விரைவில் ஒரு நல்ல வரன் அமையக்கூடுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரும் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் சந்திர தோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் ஏற்படக்கூடிய சீரற்ற தன்மைகள் எல்லாம் சரியாகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள், கர்ம வினைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே போல் தீராத நோய்கள் அனைத்துமே குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு விரதம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம்ங்க. அதனால் இதை முறையாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும், வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு, ஆயுள் ஆரோக்கியம், நீண்ட பொருளாதாரம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் அறுக்க மிக நல்ல நாள், மருத்துவ ஆலோசனைகள் பெற மிக உகந்த நாள், மதில் சுவர் கட்டுவதற்கு மிக சிறந்த நாள், குதிரை கொட்டகை அமைப்பதற்கு மிக ஏற்ற நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்கணம் இருப்பு என்று அதிகாலை 4:38 மணி முதல் 6:29 மணி வரை, மிதுன லக்கணம் 6:30 மணி முதல் 8:35 மணி வரை, கடக லக்கணம் 8:36 மணி முதல் 10:47 மணி வரை, சிம்ம லக்கணம் 10:48 மணி முதல் 12:54 மணி வரை, கன்னி லக்கணம் 12:55 மணி முதல் 2:54 மணி வரை, துலாம் லக்கணம் 2:55 மணி முதல் 4:54 மணி வரை, விருச்சக லக்கணம் 4:55 மணி முதல் 7:01 மணி வரை, தனுசு லக்கணம் 7:02 மணி முதல் 9:13 மணி வரை, மகர லக்கணம் 9:14 மணி முதல் 11:19 மணி வரை, கும்ப லக்கணம் 11:20 மணி முதல் 1:11 மணி வரை, மீன லக்கணம் 1:12 மணி முதல் 2:54 மணி வரை, மேஷ லக்கணம் 2:55 மணி முதல் 4:32 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சனி ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை,
இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிர ஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே நீங்கள் இந்த சுக்கிர ஹோரையை பயன்படுத்தலாமுங்க. அதே போல் வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி, நிலம் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாமே மிக ஒரு உகந்த ஹோரைனா அது சுக்கிர ஹோரை தாங்க. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு ஹோரை தான் இந்த சுக்கிர ஹோரைங்க. விவசாயம் செய்வதற்கு மிக ஒரு நல்ல ஹோரை. பயணங்கள் நீங்கள் ஏதாவது செய்யணும்னாலும் இந்த பயணங்களில் சுக்கிர ஹோரையில் பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அதே போல் பண பரிமாற்றம் போன்றவற்றிற்கும் இந்த ஹோரை மிக ஒரு சிறப்பான ஒரு ஹோரைன்னு சொல்லலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமைனாலே அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கையம்மனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளுங்க. அப்போ துர்க்கையம்மனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் பலவண்ண நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் துர்க்கையம்மனை வழிபட்டு வாங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எல்லா வகையிலும் துணை நின்று உங்களை வெற்றி பெற செய்வாருங்க. அதே போல் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் கடகம், கன்னி, துலாம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களும் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மை விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல் சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நண்பர்களுடைய ஆலோசனைகளால் சில சிக்கல்களும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உறவுகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அதே போல் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் ஒரு மாற்றமான அணுகுமுறைகளை எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் நல்ல லாபத்தை மேம்படுத்த முடியுங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குருவும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சில பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வழிகளை எல்லாமே இன்றைய நாள் சிறந்த வழியில முயற்சி மேற்கொள்வீங்க. உங்களுடைய தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடன் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தா கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடுங்க. தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தனவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீண்ட கால முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டா கூட தேவையான பணம் உங்களிடம் இருப்பதால எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இன்றைய நாள் நிறைய காணப்படுங்க. அப்ப எதிரிகள் வகையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களிடம் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவருடன் நீங்கள் வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தாங்க இருக்கும். இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் விஷயங்கள்ல நல்லபடியாக இன்றைய நாள் முடியக்கூடுங்க. இன்றைய நாள் பங்குதாரர்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணி சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். ஒரு சில விஷயங்கள்ல நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் எதிர்பாராத விதையில உங்கள் திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அந்த வகையில இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு சில விற்பனை லாபம் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்பட்டா கூட
உங்களுடைய திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதனால இன்றைய நாள் எதையுமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இன்றைய நாள் இல்லாட்ட இன்னும் 2-3 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு அணுகுமுறை உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஒரு புரிந்துணர்வு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்க எந்த இடத்துல போய் அவங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்கள் மாணவர்கள், குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய நாள் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. அதே போல அவர்களுடைய ஆற்றலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிகமான ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல இன்றைய நாள் கடன்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முழு காரணமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கற்பனை சார்ந்த ஏதாவது துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோகத்துல ஒரு பொறுப்பும் அலைச்சலும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குருவும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படும். உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமுங்க. என்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே தைரியத்துடன் எடுத்து வைக்கலாமுங்க. உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ நெருக்கமானவர்களுடைய ஆதரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொண்டை தொடர்பான சில வழிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவத்தில் மாற்றுவதற்கான சில எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அப்போ காரியங்கள் அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய முயற்சிக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களோட சில ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சில சக ஊழியர்களுடைய விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா தொழில் விஷயங்களில் வியாபாரத்தில் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களிடம் இருக்கிறதுனால எளிதாக எதையும் சமாளித்து விடுவீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்புகள் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில பொறாமையான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்களில் பார்த்தீங்கன்னா திருப்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் லாபம் ஒரு வகையில் நல்லபடியாக இருந்தால் கூட உங்களுடைய பணியாளர்கள், அதாவது உங்களுடைய சக பணியாளர்களால் சில
தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அதனால் தொழில் வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இன்றைய நாள் மனதளவில் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருவரிடமே உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இருவரிடமே பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சந்தோஷத்திற்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண குழந்தைகளுடைய முயற்சிகள் இன்றைய நாள் தேவைப்படுதுங்க. அவர்களுடைய முயற்சி இருந்துச்சுன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதுமானதாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதோட தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்கு. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உயர்கல்வி தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் இருந்தால் அதிலும் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த ஒரு மந்தத்தன்மை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. வியாபார பணிகளில் ஒரு புதிய கூட்டாளிகளுடைய இணைப்பு தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதனால குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஓய்வு சற்று அவசியமாக தேவைப்படுங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமான்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான
ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்கு. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதே போல் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தனவரவுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாமே நல்லா கிடைக்க போகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. மனதில் நீங்கள் நினைத்த காரியங்களை இன்றைய நாள் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய 2 பேருடைய புரிந்துணர்வு அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல், சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனதில் புதுவிதமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முதுநிலை கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடன் சார்ந்த ஏதாவது செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயந்திர பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுமுங்க. தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு சில பாராட்டுக்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள், உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி, பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க.
தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுங்க. இதே போல காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த விதங்களில் சில புதிய ஆடைகளை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு சில பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தனவரவுகள் சார்ந்த மூலம் பார்த்தீங்கன்னா திருப்தியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிந்தனைகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திடமான ஒரு சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றத்தை எல்லாத்தையும் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உருவாகக்கூடுங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனியும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமத்தில் சூரியனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டீனாலே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ நீங்கள் இதை பயன்படுத்திங்க, முறையாக பயன்படுத்துங்க. மிக சிறப்பான பயன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உயர் பொறுப்பில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு தொடர்புகள்லாம் கிடைக்கக்கூடுங்க. எதிலுமே ஆர்வமின்றி செயல்படுவீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஜாமீன் தொடர்பான செயல்களில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்களை பற்றிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உதிக்கக்கூடுங்க. அப்போ பெருந்தன்மையான உங்களுடைய பேச்சுக்களால் மேன்மைகள் உண்டாகக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். முக்கியமான முடிவு ஒன்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா துணிச்சலுடன் எடுப்பீங்க. வீட்டில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக முடியுங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. அப்போ நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக அவசியம்ங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெரும் வகையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய பணிகளை குறித்து அவர்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. சிறு பிரச்சனைகள் வந்தா கூட அதை எளிதாக சமாளித்து விடுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவதனால
குடும்பத்தில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நிலவ போகுதுங்க. அதனால நீங்க வெளியிடங்களுக்கு சென்றும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைய நாள் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு. கல்வி மிக சிறப்பாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்வீங்க. உங்களுடைய நிதி ஆதாரம் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிறந்த ஆரோக்கியம் காணப்படுங்க. உங்களுடைய மன தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்க போகுது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சகோதரர்கள் வகையில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபார பணிகளில் உங்களுடைய வேலை ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவாக இருப்பாங்க. கலை சார்ந்த பணிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் செல்வாக்கு எல்லாம் அதிகரித்து காணப்படும். அதே போல் பெரியோர்களிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும், அதே போல் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துல குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க.
ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக, உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமான விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகக்கூடுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைய நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல லாபகரமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காணப்பட போகுது. ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வமும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குருவும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்குன்னா ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுடைய விருப்பங்களை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. சுபகாரிய செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும்.
அதே போல் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அதே போல் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலம் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய ஆலோசனைகள் புதிய ஒரு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனியும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பணிகளில் செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உங்கள் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதுலேயுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்களை பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம்,
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய நாள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ நுட்பமான விஷயங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு அதன்படி இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனியும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குருவும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் காணப்படும் இந்த மாதிரியான சில பதட்டம் நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆன்மீக இசை, பிரார்த்தனை, இதெல்லாம் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு மேற்கொள்வதன் மூலம் தான் இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தை குறைக்க முடியுமுங்க. அப்போ அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய சிந்தனையில் சில குழப்பங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எதிலுமே பதட்டமின்றி செயல்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயம் ஒரு கனிவுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விமர்சன பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய மறதியால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எதிலுமே பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமாக நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து ஈடுபடுங்க. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலை தொடர்பான பயணம் எல்லாம் அதிகமாக காணப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அசதிகள் ஏற்பட காண்பீங்க. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்கள் பங்குதாரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் பேச்சில் நிதானத்தோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அகந்தையான ஒரு போக்கை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைய நாள். அப்போ உறவுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள், உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வரலாம். அதில் அவங்க கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, இந்த முழங்கால் வலி, இந்த மாதிரியான தோள்பட்ட வலி, இது மாதிரியான சில சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமாகவே இன்றைய நாள் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைய நாள் ஆன்மீக வழிபாடு, தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இணைய சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடுங்க.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதிற்கு பிடித்த உணவுகளை இன்று உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் உங்களுக்கு மன அமைதி இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் சூரியனுடைய பயணமும், அதே போல் 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும், அதே போல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு, அமைதியின்மை இதெல்லாம் இருக்க வேண்டுங்க. உங்களுடைய செயல்களை கொஞ்சம் முறைப்படுத்தி திட்டமிடுதலுடன் ஆற்றுவதன் மூலம் இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாமுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகுது. எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைய நாள் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் சிறு குழப்பங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்க குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் உங்களுக்கு சோர்வும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இப்போ இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்களை நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் திட்டமிடுதலும் உங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை தவிர்க்க முடியுங்க. அதனால் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய தொழில் விஷயங்களில் உங்களுடைய லாபங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சகஜமாக நீங்கள் பழகுங்க, பேசுங்க. இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் குழந்தைகள் ஆசிரியர்களிடத்துல சில தவறுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் நிதி நிலைமையில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு மனதளவுலையும் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். சில தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் ஒரு நாள் தூக்கமின்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. அதனால் இன்றைய நாள் சோர்வுகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கலைநுட்பமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு மேன்மைகளும் பாராட்டுகளும் பெரும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சிந்தனைகளில் பார்த்தீங்கன்னா மனதில் உங்களுக்கு அதிகமாக மேம்படக்கூடும். அப்போ மறுதாரம் ஏதாவது 2வது திருமணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பாங்க. அதே போல் எதிர்பாராத பொறுப்புகள் மூலம் உங்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.